இந்த வீடியோவில் வந்துட்டு மறையூர் சர்க்கரை எப்படி பண்ணுறாங்கன்னு காமிக்கிறேன். அண்ட் மறையூர் சர்க்கரை வந்துட்டு மறையூரில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஐட்டம்ஸ். அண்ட் இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு இங்கே கரும்பு காடு இருக்கும், அப்போ அங்கேருந்து கரும்பெல்லாம் எடுத்துகிட்டு கரும்பு ஜூஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. கரும்பு ஜூஸ் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுப்பாங்க. அண்ட் இந்த பாத்திரத்துலேருந்து வேறு ஒரு பெரிய பாத்திரத்துக்கு இந்த கரும்பு ஜூஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இங்கே கொஞ்ச நேரம் தீ போட்டு இந்த பாத்திரத்தில் உள்ள இந்த கரும்பு ஜூஸை வந்து சூடு பண்ணுவாங்க. தென் ஒரு டைம் தீ போட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே தான் இதை வந்து ப்ராசஸ் பண்ணி எடுப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்ததும் இதில் ஃபுல்லாக இன்னும் நிறைய தீ போட்டு இதை வந்துட்டு சூடாக்கிட்டே இருப்பாங்க. இது நல்லா குக் ஆகி அதோட அளவு வந்துட்டு குறைஞ்சு வரும். அப்படி நல்லா குறைஞ்சு ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா இந்த பெரிய பாத்திரத்துலேருந்து குட்டி பாத்திரத்துக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அண்ட் இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறமா அதை பையா இப்படி கிண்டிக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் இது வந்துட்டு எப்போ ஒரு மாதிரி சாலிட் கன்சிஸ்டன்சிக்கு வருதோ அப்போ வந்துட்டு அதுக்கப்புறமா கை வச்சு அது சூடு ஆடுறதுக்குள்ளேயே வந்துட்டு ரவுண்டாக பிடிச்சி வச்சுருவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா டேரெக்டாக மூட்டையில் போட்டு கடையில் போய்ட்டு சேல் ஆயிடும். இப்படி தான் வந்துட்டு மறையூர் சர்க்கரை வந்துட்டு ரெடி பண்ணுறாங்க. ஒரு சைடில் வந்துட்டு இந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. வேறு சைடில் வந்து நெக்ஸ்ட் டேக்குள்ளே ஜூஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் டேக்குள்ளே ஜூஸ் வந்து ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தாங்க. இப்போ அதை வந்துட்டு இந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை வந்து சூடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் வந்தப்போ ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து எடுக்கிறனால இங்கே வந்து கொஞ்சம் கரும்பு ஜூஸ் கிடச்சிது. அண்ட் அது வந்துட்டு அதில் இஞ்சி இதெல்லாமே போட்டு கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதையும் குடிச்சிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். அண்ட் இங்கே வந்துட்டு இந்த சர்க்கரை உருண்டை பிடிக்க தொடங்கினதுக்கப்புறமா நமக்கு இதை வந்துட்டு அப்படியே சாப்பிட முடியும். அப்போ சூடாக கொஞ்சம் அந்த சர்க்கரையை வந்து கிடச்சிது. அதையும் சாப்பிட்டுட்டு இந்த ப்ராசஸ் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். இப்படி தான் வந்துட்டு மறையூர் சர்க்கரை எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. அண்ட் இந்த மாதிரி கூடுதல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.